பள்ளிகளிலே தேர்வுகள் முடிந்து கல்லூரிகளுக்கு மேல் படிப்புக்காக மனு செய்யக்கூடிய காலகட்டங்களில் பெற்றோர்களும் மாணவர்களும் எந்த கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும், சென்றால் நல்லது, என்னென்ன பாடத்திட்டங்களிலே சேர்ந்து படித்தால் நல்லது, எதிர்காலம் இருக்கிறது, இதையெல்லாம் விளக்கி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கவும் புதுகை வரலாறு நாளிதழ் சார்பிலே அதனுடைய நிறுவனராக ஆசிரியராக இருக்கக்கூடிய சகோதரர் திரு சிவசக்திவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னின்று நடத்துகிறார். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் அஃப்கோர்ஸ் நேற்று இது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய எஸ்ஆர் குரூப்பினுடைய சேர்மன் என்னுடைய அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். பெரியவர்கள் பலர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் எனது அன்பிற்கினிய சகோதரர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்கள் எனக்கு முன்னாலே வாழ்த்துரை வழங்கினார். அதுபோல் நான் நேசிக்கக்கூடிய விரும்பும் கவிஞர், தமிழ்ச்சம்மல் கவிஞர் சகோதரர் தங்கமூர்த்தி அதற்கு முன்னாலே வாழ்த்துரை வழங்கினார். நன்றி கூற சகோதரர் காதர் ஹுசேன் காத்திருக்கிறார். நிகழ்ச்சியிலே சையது இப்ராஹிம் போன்ற தோழர்கள் இருக்கிறார்கள். என்னோட சகோதரர் புதுக்கோட்டை நகர்மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் துரை திவ்யநாதன், இந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராயல் பள்ளியினுடைய தாளாளர் சகோதரர் முருகேசன், வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன், நம்முடைய சகோதரர் சிவசக்தி வேலுக்காக நான் வர வேண்டும் என்று சிபாரிசு செய்து அழைத்தவர் அவர்தான். எனவே அப்படி அழைப்பு கொடுத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன், சகோதரர் பழனியப்பன், சம்பை மணி போன்ற, வேங்க அருணாச்சலம் போன்ற இன்னும் வந்திருக்கக்கூடிய முன்வரிசையில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நடக்கிற நிகழ்ச்சி. அதில் உரையாற்ற வேண்டும் என்றார்கள். நான் வருகிற போது அரங்கம் மாணவர்களால் நிரம்பியிருக்கும் என்று நினைத்தேன். மாணவர்கள் 2 நாளாக வந்து பார்த்துவிட்டு பல மாணவர்கள் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே சென்றிருக்கிறார்கள். சரி, பெற்றோர்களாவது பல பேர் இருப்பார்கள் என்று நினைத்தேன். அதிலும் பார்த்தவர்கள் போனவர்கள் போத மீதம்தான் இருக்கிறீர்கள். நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டால் போட்டவர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தேன். 2 தான் இருக்குது, பாக்கியெல்லாம் ஏற்கனவே காலி செய்து விட்டார்கள். காரணம் 2 நாள் நிகழ்ச்சியாக நடக்கிற காரணத்தினாலேயும் நேரம் அதிகமான காரணத்தினாலேயும் இது நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய சகோதரர் சுப்பையா அவர்களும் தங்கமூர்த்தியும் சொன்ன மாதிரி சான்றோர் பெருமக்கள் பலருக்கு பல்வேறு சமூக பணிகளிலே, சேவைகளிலே சிறப்பாக பணியாற்றவர்களை பாராட்டுகிற விதத்தில் அந்த அவார்டு வாங்குகிற பெருமக்கள் மட்டும்தான் அவர்களும் அவருடைய நண்பர்களுமாக இந்த அரங்கம் நிறைந்திருப்பதாக கருதுகிறேன். எக்ஸப்டு சில பெற்றோர்கள் தவிர. இது மாணவர்களுக்கு பேசுகிறதா, பெற்றோர்களுக்காக பேசுகிறதா, ஸ்டால் போட்டவங்களுக்கு பேசுகிறதா காட்டிலும்
இந்த சான்றோர்களுக்காக பேசி அவர்களை வாழ்த்துவதற்கான சமயமாக இச்சமயம் அமைந்திருப்பதாகவே கருதுகிறேன். அதிலேயும் சிவசக்திவேல் காதலர் லேசாங்கிட்ட சொன்னார், இந்த அவார்டெலாம் கொடுத்துட்டு பேசுகிறீங்களான்னு. வெறும் நாற்காலியை மட்டும் பேச எனக்கு பழக்கம் இல்லைங்க. அது மாதிரி வேணா நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஸ்டால் போட்டவங்கெல்லாம் பல ஊருக்கு போகணும். உண்மையாக 4-5 மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் 5-6 மாவட்டங்களுக்கும் போகணுமேன்னு சொன்னார். அது தப்பு தான், கரெக்ட் தான். தப்பாக வந்தது, லேட்டாக வந்தது தப்பு தானே, என்ன காரணத்துக்கு வந்தாலும். அதுக்காக அவங்கள தண்டிக்கக்கூடாது, அவங்க சீக்கிரம் போக வேண்டியது தான். அதனால் நான் வேணால் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் நீண்ட நேரம் உரையாற்றப் போவதில்லை. முதல்ல இந்த புதிய வரலாறு பத்திரிகையை பாராட்டுகிறேன். அதனுடைய உரிமையாளர் ஆசிரியர் சிவசக்திவேலை பாராட்டுகிறேன். பத்திரிகை நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. நானும் பத்திரிகை நடத்தியிருக்கிறேன். அப்புறம் எம்ஜிஆருடைய காலத்தில் செல்வி ஜெயலலிதா தலைவர் அமெரிக்காவில் இருந்தார். இப்போது அதிகாரப்பூர்வமான அதிமுகவோட நாள் இதழாக அண்ணான்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது. அந்த பத்திரிகையில் செல்வி ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலராக இருந்தாங்க. இது ஜெயலலிதாவை பற்றியே 2 கட்டுரை தப்பாக வந்துருச்சு. இந்த கோஷ்டி சண்டைகளில் உள்ள இருக்கிற உள்கட்சி சண்டைகளில் அவரை விமர்சனம் பண்ணி 2 கட்டுரை 2 பேர் வேண்டியதில்லை 2 பேர் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஜெயலலிதாவுக்கு ரொம்ப கோபம் ஆகிடுச்சு. இந்த அம்மாவுக்கு உடனே என்ன கூப்பிட்டு, திருநாவுக்கரசு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உடனே நமக்கு ஒரு பத்திரிக்கை வேணும், நீங்கள் உடனே ஒரு பத்திரிக்கை ஆரம்பிங்க அப்படின்னாங்க. நான் டைரக்டர் ஆஃப் ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் டெல்லி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். அது அவ்வளோ சீக்கிரம் டெய்லி பத்திரிக்கை உடனே ஆரம்பிக்க முடியாது. இப்போவும் கூட நான் ஒரு பத்திரிக்கை நடத்த ஆசைப்பட்றேன். நான் கொஞ்சம் பத்திரிக்கை நடத்துகிறவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்ம அதில் டெய்லியாக நடத்தினேன், அப்புறம் வீக்லியாக நடத்தினேன், இப்படி நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம புதுக்கோட்டை மறைந்த அறந்தாங்கியில் எம்எல்ஏயாக இருந்தார் அன்பரசன். அவர் பொன்மனம்னு ஒரு மாத பத்திரிகை, அவர் ஒரு தமிழில் ஆர்வம் உள்ள தமிழ் அறிஞர்னே கூட சொல்லலாம். அவர் தமிழ் ஆர்வம் நிறைந்தவர். ஒரு மாத இதழாக, பல்சுவை இதழாக ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், மாத இதழ். அவர் அர்ஜெண்டாக வர சொல்லி அதை மாற்றி டெய்லியாக மாற்றி அப்புறம் வச்சு, இப்போ முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் இருந்தார், தலைவர் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி இருந்தார், இப்போ ராஜாராம் ஸ்பீக்கராக இருந்தார். ஸோ இவங்களெல்லாம் வச்சு அந்த பத்திரிகையை ராஜாஜி ஹாலில் வச்சு ஜெயலலிதாவையும் கூட்டி போய் வச்சு ரிலீஸ் பண்ணோம். பத்திரிகை நடத்துகிறங்கிறது யானையை கட்டி தீனி போடுற மாதிரி. அது ஒரு காலத்தில் பத்திரிகை வாசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி, அப்புறம் பத்திரிகை மட்டும் படிக்கிற காலம், அதுக்கு பிறகு டிவி ஆரம்பித்தது, தொலைக்காட்சிகள் வந்தது, இப்போ நிறைய சோஷியல் மீடியாலாம் நிறையா வந்துருச்சு. செல்ஃபோன்லாம் வந்த பிறகு யாரும் பத்திரிகை கூட பார்க்குறதில்ல. நேரம் டிவியை கூட குறைஞ்சி போச்சு. இல்லை செல்லில் எல்லாம் வந்துடுது, டிவி பார்க்குறதும் குறைஞ்சி போச்சு. இப்போ செல் இல்லாத ஆளே கிடையாது. சம்சாரம் இல்லாத ஆள் கூட இருக்கும் கல்யாணம் பண்ணாமல். ஆனால் 1க்கு 2 செல்லு, சில பேரில் 4 ஃபோன் வச்சுட்ருக்காங்க. அது மாதிரி. ஸோ அதனால் எல்லாம் அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் பத்திரிகை நடத்துகிறதே சிரமமான வேலை. அந்த சிரமமான வேலையை சிவசக்திவேல் சிறப்பாக செய்து கொண்டு, அதோட இன்னும் கூடுதல் சிரமத்தையெல்லாம் அவரே எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியுது. அடிஷனலாக இப்போ ஒரு 1 லட்ச ரூபாயை சிஎஸ்கே ஃபவுண்டேஷன்லேருந்து சித்தரை செல்வகுமார் அவர்கள் அமெரிக்காவில் அவர் உழைச்சி சம்பாதிச்சு, அந்த அவருடைய சுய சம்பாத்திய பணத்துலேருந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதுலேருந்து 1 லட்ச ரூபா தர்றதெல்லாம் பெரிய விஷயம். அது பாராட்டுக்குரிய விஷயம். அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இங்கே ஒரு ஊரில் குளம் தூர் வர்றதுக்கு காசு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா? அதை பற்றி நினைக்கிறதே பெரிய விஷயம் ஆச்சு. அது மாதிரி நினச்சி அதுக்கு உதவி பண்ணுறது.
அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நம்ம சிவசக்திவேல் பண்ணுறது பெரிய விஷயம். அதோடு சேர்த்து 7வது ஆண்டாக இந்த உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னு உயர்கல்விக்காக வழிகாட்டக்கூடிய இந்த ஸ்டால்களையும் ஏற்படுத்தி நான் ரொம்ப பார்த்தேன். எனக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்ல, மற்றும் பல்வேறு கோயம்புத்தூர், ஈரோடு பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறார்கள். எனக்குரிய 30 ஸ்டால், 30 கல்லூரிகள், உள்நாட்டில் படிக்கிற வசதி வாய்ப்புக்கான கல்லூரிகள், வெளிநாட்டில் அவங்க சொன்ன மாதிரி நம்ம சுப்பையா அவர்கள் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் MBBS படிக்க மற்ற கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு, நம்ம தங்கமூர்த்தி சொன்ன மாதிரி மற்ற கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்லாம் அவர் சொன்ன மாதிரி சர்வீஸ் கமிஷன்னாலே, சென்ட்ரல் சர்வீஸ் கமிஷன்னாலே நிறைய பேருக்கு IAS IPS தான் தெரியும். அவர் கரெக்டாக சொன்னார். அதில் 25-26 விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன்லேயும் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ரைவேட்டு காலேஜஸ் தவிர அது மாதிரி இப்போ திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மாதிரி நிறைய இப்போ திருச்சியில் நிறைய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி நிறைய கல்லூரிகளில் மத்திய அரசுக்கு சொந்தமானது, மாநில அரசுக்கு சொந்தமானது, தனியார்களுக்கு சொந்தமானது, இதெல்லாம் எதெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதவி செய்கிற விதத்தில் அவர் 7வது வருஷமாக இதை தொடர்ந்து நடத்துவதையும் நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இப்போ புதுக்கோட்டையிலலாம் அநேகமாக 15 இன்ஜினியரிங் காலேஜு, 20-25 பாலிடெக்னிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மூகாம்பிகை கல்லூரி தான் புதுக்கோட்டையில் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு கல்லூரி. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை பார்த்தார். அப்போ அரங்கநாயகம் கல்வி அமைச்சர். அவர் தான் அந்த வருஷம்தான் அந்த ஸ்கீமே வருது. அது இடத்த வாங்கிட்டு கீரனூர் பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கேன், மூகாம்பிகை கல்லூரியில் ஒரு காலேஜ் போடணும் அப்படின்னு கேட்டார். கூட அன்பரசன், திவ்யநாதன் அவங்கெல்லாம் கூட துணைக்கு எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே அவரை என் வண்டியிலே கூட்டிகிட்டு நேராக அரங்கநாயகம் வீட்டுக்கு போய் அரங்கநாயகத்தை சொல்லி இந்த மாதிரி புதுக்கோட்டை பின்தங்கிய மாவட்டம் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் போட வராரு, திருச்சிக்காரர் போடுறாரு, உடனே அதை பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். நானும் காசு எதுவும் வாங்கிக்கல, அவர் அரங்கநாயகமும் காசுலாம் வாங்கிக்கல. எனக்கு என்ன தர்ற, அதில் ஒரு 25% ஷேர் தரியா இல்லை வருஷத்துக்கு 10 சீட் தரியான்னு கேட்கவும் இல்லை. அதே மாதிரி அவர் ஒன்றும் வாங்கிக்கிறவும் இல்லை. அப்போ அது ஃபஸ்ட்டு வருஷம் அவர் அரங்கநாயகத்துக்கு அந்த காலேஜ் ஓனர்கிட்ட வந்த பிறகு ஒரு அரங்கநாயகன்கிட்ட ஒரு நாள் சொன்னார், பேசிட்டு போது எத்தனை வருஷம் உங்கள் காலேஜ் கொடுத்தல பாரு பார்த்தாரியா அப்படின்னாரு. அப்படியா ஒரு மோதிரம் போட்டு போனாரியா அப்படின்னாரு. அப்போ பெர்மிஷன்லாம் கொடுத்தோன்னா ஒரு பொண்ணை பேர் மோதிரம் போட்டிருக்கு. அது கூட நான் வானான்னே இந்த ஆள் மாட்டி விட்டு போனார் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல வச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி அப்படி தான் ஃபஸ்ட்டு காலேஜ் இங்கே ஆரம்பித்தோம். அப்புறம் சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு நிறைய பேர் இப்போவும் கூட சார் இந்த சீட்டு வேணுமே அப்படி எங்கே வேணும், உங்கள் காலேஜில் தான் சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ் வேணும். ஐயா ஐயர் சண்டைக்கு வந்துட்டு போகிறாரியா. சில பேர் திவ்யநாதனும் பார்ட்னர் இருப்பாங்க அதில். ஸோ நாங்கள்லாம் துணையாக இருந்தோமே தவிர அது நாங்கள் காலேஜில் பார்ட்னரும் இல்லை, எனக்கு அது ஷேரும் இல்லை அப்படின்னு. அது எனக்கு ஒரு சீசன். எனக்கு எங்கேயா தங்கியிருந்தால் ஹோட்டலில் ஃபெமினாவில் தங்கியிருப்பேன் அடிக்கடி. ஃபெமினாவில் பங்கு இருக்காமேம்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்திருந்தால் நல்லது தான். இல்லை ஆனால் அது இருந்திருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இல்லைன்னு ஸோ அது ஒரு சீசன் வச்சுக்கலாம். அப்படி இந்த மாதிரி கல்லூரிகள் ஒன்று ஒன்றா புதுக்கோட்டையில் நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறையா பாலிடெக்னிக் காலேஜஸ் வந்தது. தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 500-550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற காலேஜ்னு பார்த்தா மோஸ்ட் ப்ராபபிலி தமிழ்நாடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது ஷுட் பி தமிழ்நாடு தான் இருக்கணும். மற்றெல்லாம் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் எல்லாம் ஆரம்பித்தாங்க மற்ற காலேஜஸில். அதுமாரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் கூட நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. யூபி, பீகாரில் நான் கொஞ்ச நாள் மத்திய பிரதேசில் எம்பியாக இருந்தேன். மத்திய பிரதேசில் எம்பியாக இருக்கும்போது உங்களை தப்பில் சொல்கிறதில்ல, நான் ஒரு எனக்கு துணை ஜனாதிபதியாக இருந்தார் இல்லையா
அவர் மூலமாக அங்கே வந்து அப்போ சௌகான் சிஎம்மாக இருந்தார். அப்போ சரி ஒரு காலேஜ் போடலாமேன்னு ஒரு ஆசை வந்தது. அங்கே இடத்த கேட்டேன். 25 ஏக்கர் இடம் அலாட் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து 25 ஏக்கர் இடத்துக்கு ஆர்டரும் வந்துருச்சு. அது ரேட்டு கவர்மெண்ட் என்ன ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தான் கட்ட சொன்னாங்க. சும்மா நாமினல் ரேட்டில் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏன்னா நான் தான் 2வது 3வது அப்ளிகேஷன் அங்கே போட்டிருக்கேன். ப்ரைவேட் காலேஜுக்கு போட்ட பாலாஜி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஒன்று போட்டு ஆரம்பித்த 2வது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கான அப்ளிகண்ட் நான் தான். அதனால் அரசாங்கம் என்னை என்கரேஜ் பண்ணி 25 ஏக்கர் கொடுத்தாங்க. அப்புறம் 4 வருஷம் கழித்து எம்பி முடிஞ்சவொடனே நமக்கு அதெல்லாம் எனக்கு அந்த தொழிலுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால் நான் அதை நீங்களே எடுத்துங்க, நான் போடலைன்னு சொல்லிவிட்டு அந்த காசை திருப்பி கொடுங்கன்னு கட்டின காசை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இடத்த கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன், போடலை சொல்கிறேன். அப்போ நம்பர் வந்து 2வது அப்ளிகன் நினச்சிருந்தா போட்டிருக்கலாம், போடலன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸ் தான் நமக்கு. அதை தவிர இதுலேயும் அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை. அதனால் அது போடலை. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி பீகாரோ மத்திய பிரதேசோ யூபியோ நம்பர் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நம்பர் ரொம்ப குறைச்சி. தமிழ்நாடு நிறைய ஜாஸ்தி இருக்குது. அதனால் நிறையா பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெற்றோர்களுக்கு சுருக்கமாக உங்கள் மூலமாக நான் சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன்னா, பெற்றோர்கள் எவ்வளவு நிலம் வாங்கி வச்சுருக்காங்க, எவ்வளோ பேங்கில் பணம் வச்சுருக்காங்கிறத காட்டிலும் ஃபஸ்ட்டு சொத்துங்கிறது கல்வி தான். பிள்ளைங்களை எவ்வளோ படிக்க வைக்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமே இருக்குது. எதுக்கோ கடன் வாங்கலாம், பிள்ளைகள் படிக்கிறதுக்காக கடன் வாங்கலாம், தப்பு கிடையாது. கடன் பட்டாவது பிள்ளைங்களை கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்க இது போன்ற இந்த நிகழ்ச்சிகள் அதற்கு வாய்ப்பாக இருக்குங்கிற காரணத்தினாலே இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லபடியாக மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன். ஸோ நிறைய இன்னும் நம்ம தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு கேரளா வந்து தமிழ்நாடு தான் 2வது அதிகமான கல்வி கற்றோர் எண்ணிக்கையில் முன்னிலை வைக்கக்கூடிய மாநிலம். கேரளாவுக்கு அடுத்தபடியாக செகண்ட் வந்து தமிழ்நாடு தான், 2வது தமிழ்நாடு தான். ஆனாலும் தமிழ்நாட்டிலையும் ஆண் பெண்ணுன்னு பார்த்திங்கன்னா பெண்களில் இன்னும் வந்து குறைய 35% பெண்கள் வந்து இன்னமும் கல்வி அறிவு குறைவாக தான் இருக்குது. 30-35% பெண்களில் படிக்கிறது கிடையாது. ஸோ பெண்களும் ஆண்களுக்கு சமமாக பெண் பிள்ளைகளும் படிக்கணும். ஸோ இந்த எண்ணிக்கைகள் வந்து இன்னும் அதிகரிக்கணும். இவ்வளோ கல்லூரிகள்லாம் இருந்தாலும் வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் அதற்கு வந்து இன்னமும் கிராமப்புறத்தில் வந்து அதுக்கான வழிவகை தெரியல. சுப்பையா ரொம்ப அருமையாக சொன்னார். இது மாதிரி அவர் சொன்ன மாதிரி நானும் இந்த கதையெல்லாம் சொன்னேன்னா ரொம்ப லேட்டாகும். ஏற்கனவே சுருக்கமாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கும் எங்கள் அப்பா பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் பட்டம் வாங்கலையே தவிர பட்டம் வாங்கினாக்க காட்டிலும் அறிவாளிகள் தான். அவங்கெல்லாம் பட்டம் வாங்கினப்ப தான் படித்தவங்கிறது, பட்டம் வச்சுருக்கவங்க தான் அறிவாளின்னு கிடையாது. அதனால் எல்லாருமே காமராஜா எல்லாம் படிக்காத மேதா இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்கணும். ஸோ படிப்பு தர்ற அறிவு வேறு, நமக்கு அனுபவ ரீதியாக வர்ற அறிவுங்கிறது வேறு. ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் சிரமப்பட்டவங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. நான் பியூசி படிக்கிறதுக்கு பாளையங்கோட்டை போனேன். பாளையங்கோட்டை அதுக்கு காரணம், நான் படித்த ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். செல்லண்ட் அர்லாண்டா ஸ்கூல்னு அங்கே ஓரியூரில் இருக்குது. அது ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் 9th 10th 11th ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹாஸ்டலில் இருந்த ஹெட் மாஸ்டர் பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜிலேருந்து வந்த பாதிரியார். அவர் நான் நல்லா படிக்கிறேங்கிறதுனால அவர் ஒரு லெட்டர் கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச பிரின்ஸிபல் அங்கே இருக்கார், அங்கே போடான்னு அனுப்பிட்டார். அவர் திருச்சியிலேருந்து வந்தால் நல்லா இருக்கும், பக்கத்தில் திருச்சிக்காக வந்திருப்பேன். அவர் பாளையங்கோட்டையில் வந்ததுனால பாளையங்கோட்டைக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. நான் அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அறந்தாங்கி எங்கள் ஊரில் தீயத்தூர்லேருந்து பஸ்ஸு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை தான் போகும். அந்த பஸ்ஸை பிடிச்சி அறந்தாங்கி வந்து அறந்தாங்கிலேருந்து பஸ் ஏறி காரைக்குடி வந்து காரைக்குடிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி மதுரை போய் மதுரையிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து பிடிச்சி பாளையங்கோட்டை போகணும். இது ஒரு நாள் பூரா ஆகி போயிடும். காலைல ஆரம்பித்தா அடுத்த நாள் ராத்திரி தான் போய் சேரலாம் ஹாஸ்டலுக்கு, சென்ட் சேவியர்ஸ் ஹாஸ்டல். இப்படி கஷ்டப்பட்டு பியூசி படிக்கிறதுக்கே நல்ல வேலை புரிஞ்சது எம்ஜிஆர். அதுக்கு முன்னாடி பியூசி எல்லாம் ஸ்கூலோட +2ன்னு கொண்டாந்துட்டார்.
நிறைய பேர் 10th நின்று போவாங்க, காலேஜுக்கு போக முடியாமல் பியூசி போக முடியும். பியூசி போனால் தான் டிகிரி போக முடியும். அப்போ தலைவர் பண்ணது எம்ஜிஆர் பண்ண ஒரு புண்ணியம் என்னென்னா, கிராமத்துலேயே SSLC மேல்நிலை பள்ளின்னு கொண்டாந்ததுனால அந்த +2 இங்கேயே முடிஞ்சு போகுது. டைரெக்ட்லி ஆஃப்டர் தட் யூ கேன் கோ டு த காலேஜ் ஃபார் எனி டிகிரி, BAO BSCO இன்ஜினியரிங்கோ டாக்டரோ போக முடியும் இல்லையா? அது எம்ஜிஆர் பண்ண புண்ணியம். இன்றைக்கி நாடு முழுதும் அது அதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த வாய்ப்பு அப்போ இல்லாதனால பியூசிக்கு அங்கே போயிட்டு வர வேண்டி இருந்தது. சுப்பையா 2-3 காலேஜ் போன மாதிரி, அப்புறம் டிகிரிக்கு நானும் 2-3 காலேஜ் போய் அலைஞ்சிட்டு ஒரு வழியாக டிகிரி முடித்து அது முடித்து ஒரே ஒரு லா காலேஜ் தான் அப்போ மெட்ராஸில். ஸோ மெட்ராஸில் போய் லா முடித்து ஒழுங்காக படித்து வந்ததுனால தான் எம்எல்ஏ யார் வேணாலும் வரலாம் போகலாம். அது ஒன்றும் இப்போ எம்எல்ஏ வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 6-7 தடவை எம்எல்ஏ இருந்து 100 தடவை எம்பியாக இருந்து நம்ம ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் ஒரு வக்கீல் படித்ததுனால தான். நான் 8ஆம் கிளாஸ் படித்து எம்எல்ஏ இருந்தேன்னா 2 தடவை இருந்துட்டு போயிருப்பேன். அதோட எக்ஸ்எம்எல்ஏன்னு வீட்டில் தான் இருந்துருப்பேனே தவிர அதுக்கு வேலையெல்லாம் ஆல் இண்டியாவிலோ இங்கெல்லாம் ஏதோ சர்வை பண்ணுறோம்ல, பெருசாக இல்லைனாலும் ஜஸ்ட்டு சர்வை பண்ணுறதுக்கு காரணம் ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டு ஒரு வக்கீல் இருக்கிறனால தான் தாக்கு பிடிக்க முடியுது. அதனால் எந்த துறையாக இருந்தாலும் கல்வி முக்கியமானது. அதை தர்றதுக்காக இது போன்ற நிறுவனங்களை நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் உரியது. பேசுனா நிறையா பேசிட்டே இருக்கலாம், நிறையா பேச நேரமும் இல்லை. அதனால் நீங்களும் பல்வேறு பகுதியிலேருந்து வந்துடுறீங்க, கிளம்பணும். மற்றபடி அகில இந்திய லெவலில் இப்போ அப்புறம் இருக்கிற நிலைமை, கல்வி நிலைமை, பொருளாதார நிலைமை, தமிழ்நாட்டு நிலைமை, அந்த நிலைமை இந்த நிலைமை பேசினா மணிக்கணக்கில் மகாபாரத ராமாயணம் மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்கலாம். அது எங்காவது வேறு எங்காவது வாய்ப்பு கிடச்சா இன்னொரு தடவை பார்த்துக்குவோம். அதனால் இந்த லெவலில் இதுக்கு மேலே அவங்கள சிரமப்படுத்த நான் விரும்பலை. அதனால் இங்கே பாராட்டு பெறக்கூடிய அந்த 40 பேர், அது பேரை படித்தா அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால் இந்த 40 பேரையும் பசுமை காவலர் பட்டம் தொடங்கி கல்வி காவலர் வரைக்கும் 40 பேர் இருக்குது. அந்த 40 பேரையும் என்ன ஒரு மரியாதை கருதி அவங்க பேர்கள் வேணால் படிச்சிடுறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா. தங்க சண்முக சுந்தரம், ஜெயக்குமார், திருமதி ட்ரோன், இவங்களுக்கெல்லாம் கேடயம் கொடுக்குறோமா? இப்போ கொடுக்கும்போது பேர் படிப்பீங்கல்ல, அப்போ போதும், அது போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ அதனால் இந்த 40 பேர் நீங்கள் அவார்டு வாங்க போகிறீங்க, நான் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நேர பாராட்டிடுறேன். எனவே இப்படி இந்த அவார்டு வாங்கக்கூடிய பல்வேறு துறைகளிலேயும் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி பாராட்டு, இது மாதிரி கேடயம் இதெல்லாம் கொடுக்கறது உங்களுடைய பணியை முடித்து கொள்வதற்காக இல்லை, இன்னும் மேலும் அதிகமாக செய்வதற்காகத்தான். இது உற்சாகப்படுத்துவதற்காக. நீங்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறீர்களோ, எந்தெந்த துறைகளில் எவ்வளவு சாதித்திருக்கிறீர்களோ, இன்னும் எஞ்சியுள்ள காலங்களில் நீங்கள் நல்ல உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்ந்து உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் உதவி, நீங்கள் தொண்டு செய்திருக்கிற பணியாற்றுகிற துறைகளிலே மேலும் மேலும் அதிகமாக சேவை செய்து மக்களுடைய பாராட்டுக்களை மேலும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, அப்படி உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த விழாவின் மூலமாக பாராட்டுக்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களுடைய சமூக சேவையை பாராட்டித்தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. எனவே உங்களை பாராட்டுகிறோம். மேலும் மேலும் உங்களுடைய பணி தொடர சிறக்க வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.